விதவிதமாக அடை செஞ்சுருப்பீங்க. கம்பு வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி அடை செஞ்சு பாருங்கள். 200 ml கப்பில் 1 கப் புழுங்கல் அரிசி, அதே கப்பில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கம்பு, மூணையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியில் தேய்ச்சி கழுவி விட்டு 5 மணி நேரம் தண்ணியிலே ஊற விடுங்க. இந்த மாவு எப்போ அரைக்கிறோமோ அப்போவே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைக்க 10 வரமிளகாய், 1 தேங்காய் முடியை ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 கொத்து கருவேப்பிலை. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். 1 வெங்காயம், கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காய்கறிகள் சேர்க்காமலும் இந்த அடை நல்லாயிருக்கும். திக்கான அடை வேணுமா இல்லை கொஞ்சம் சன்னமாக தோசை மாதிரி வேணுமான்னு நல்லா கலந்து விட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போ அரைக்கிறோமோ அப்போவே யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா வெளியில் இருந்தால் சீக்கிரமாக புளிச்சிடும். மிளகு ஜாஸ்தியாக சேர்க்குறதா இருந்தால் வரமிளகாவை பார்த்து சேர்த்துக்கணும். நீங்கள் இன்னும் நல்ல காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். வெங்காய சட்னி நல்லா காரமாக இருந்ததுனால நான் 10 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி எடுத்த அளவுகளில் எனக்கு மொத்தம் 20 தோசை வந்துச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.